ஈரான் தன்னுடைய ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ஒரு புதிய மைல்கல்லாக டான்சிங் மிசைல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய செஜில்-2 ஏவுகணையை முதல் முறையாக இஸ்ரேல் மீது ஏவி இருக்கிறது. செஜில்-2 ஏவுகணை திரவ எரிபொருளுக்கு பதிலாக திட எரிபொருளை பயன்படுத்தக்கூடியது. இதனால் இதை சில நிமிடங்களில் ஏவ தயார் செய்து விட முடியும். இந்த மிசைலை ரெடி பண்ணுறது ரொம்ப குயிக்காக பண்ணிட முடியும். இது எதிரி நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுக்க நேரம் இல்லாமல் தாக்குதல் நடத்துறதுக்கு உதவக்கூடியதாக மாறுது. ஈரான்ல இருந்து ஏவினால் இது இஸ்ரேல், ஈஜிப்த், அது மட்டும் இல்லாமல் தென்கிழக்கு ஐரோப்பியாவுடைய பல பகுதிகளை துல்லியமாக தாக்கும் வல்லமை கொண்ட ஒரு மிசைல். சரி, ஏன் இதுக்கு டான்சிங் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். இந்த ஏவுகணை வளிமண்டலத்திற்குள்ள நுழையும் போது எதிரி நாட்டு ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை, ஆன்டி மிசைல் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஏமாற்றுவதற்காக தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டே செல்லக்கூடிய திறனை பெற்றது. இதனோட வேகமும் கணிக்க முடியாத திசை மாற்றமும் வானில் ஒரு நடனம் போல தெரியறதுனால இந்த டான்சிங் மிசைல் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த ஏவுகணையை சுட்டு வீழ்த்துவதுங்கிறது இஸ்ரேலுடைய ஆரோ அல்லது அமெரிக்காவுடைய பேட்ரியாட் போன்ற பாதுகாப்பு அமைப்புகளுக்கு ஒரு சவாலாகவே இருக்கும். செஜில் ஏவுகணையில் இருக்கக்கூடிய மற்றொரு ஆபத்து அதனுடைய கிளஸ்டர் குண்டுகள். ஒரு ஏவுகணை வானில் வரும்போதே பல நூறு சிறிய குண்டுகளாக பிரிந்து சிதறும். அதனால் ஒரே நேரத்தில் ஒரு பெரிய பரப்பளவு, உதாரணமாக ஒரு முழு தெரு அல்லது இராணுவ தளம் தீக்கிரையாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ஏவுகணைக்கு தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இத்தனை காலம் பயந்து கொண்டிருந்தன. பெய்ட் ஷெமேஷ் அப்படிங்கிற பகுதியில் விழுந்த செஜில் ஏவுகணையினுடைய பகுதி குடியிருப்பு அறையினுடைய பாதுகாப்பு அறை மீது விழுந்து கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதில் 9 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. மேலும் 3000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வாரம் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அது உலக நாடுகளை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை தீவிரப்படுத்தினால் அல்லது அமெரிக்க சொத்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினால் ஈரானுடைய அணுசக்தி மையங்கள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது அமெரிக்கா நேரடியாக தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட எச்சரிக்கை.